பாக்யராஜ் சார் வந்துட்டு எல்லாம் லேடி ஓரியன்ட் படத்தில் வந்து அதில் ஹீரோயிசமும் கொண்டு வந்தாங்க. அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஈவன் 70s ஸ்ரீதர் சார், பாலச்சந்தர் சார், KS கோபாலகிருஷ்ணன் அவங்களும் எல்லாமே இந்த லேடி ஓரியன்ட் படங்கள் தான் எடுத்தாங்க. அதில் ஹீரோஸ்க்கு அவ்வளோ வேலை இருக்காது. இவர் அதில் ஒரு மாற்றம் கொண்டு வந்து லேடிஸ் மெயினாக வச்சு பண்ணால் கூட இவருடைய அந்த கதாபாத்திரம் பார்க்குறவங்களுக்கு, ஆடியன்ஸுக்கு, அந்த ஹீரோயினுக்கே ஒரு காமெடியன் மாதிரி தெரிஞ்சால் கூட சகல நல்ல குணங்களோட அந்த கேரக்டர் அவ்வளோ ஜொலிக்கும். அந்த மாதிரி பண்ணதில் யாருமே கிடையாது. ஓன்லி பாக்யராஜ் அண்ட் அப்போ பண்ண ஒரு சார்லி சாப்ளின். ஸோ பாக்யராஜ் அவரை பற்றி ஒரு படங்க நம்ம TR சார்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு படத்தை பற்றி பேசினா கூட அது எவ்வளவோ பேசிகிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு படமும் ஒரு புரட்சிகரமாக இருந்தது. அதாவது மெயினாக நான் அந்த முந்தானை முடித்த படம் பார்க்கும்போது அந்த இன்ட்ரோல் பாயிண்டில் அந்த கேரக்டர் ஊர்வசி கேரக்டர் கல்யாணம் பண்ணிக்கிறோம் பாக்யராஜ் அப்படின்னு சொல்லி தப்பாக சொல்லி அவர் நம்மளை கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லி ட்ராமா பண்ணி எல்லையே குழந்தைய ஒரு 6 மாதம் குழந்தை அதை வச்சுட்டு அந்த குழந்தைய வச்சு தாண்டுன்னு சொல்லி வரும்போது ஒரு 6 மாதம் குழந்தை அதை வச்சு அவங்க தாண்டுவாங்க. அப்படியே தேட்டர் அப்படியே ஆடி போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு அது எப்படி கொண்டு போவாங்க, அந்த குழந்தைய காப்பாற்றுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதுதான் அந்த திரைக்கதையெல்லாம் அந்த படத்தில் சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் அது ஈவன் அந்த 7 நாட்கள் சும்மா ஒரு வீடு சென்டரில் ஒரு ஏணி, ஒரு ஹீரோ, அவருக்கு ஒரு ஹார்மனி, அதுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்லாங், ஒரு மலையாளம் ஸ்லாங் கொடுத்தாங்க. ஒரு சின்ன பையனை கையில் வச்சுட்டாங்க. இதுதான் கிளைமேக்ஸில் ஒரு ரூமில் பண்ணியிருப்பாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட். அதே மாதிரி தூரல் நின்று போச்சு. அந்த செந்தாமரை கேரக்டர் எப்பவும் திட்டி பேசிட்டு இருப்பாங்க, செத்து போனாங்க, தூரல் நின்று போச்சு. ஒன்றொன்றுலையும் அவர் பண்ணியிருக்கிற புரட்சி இருக்குது. அது சாதாரண விஷயம் இல்லை. ஆக்சுவலாக பாக்யராஜ் அவர்களுக்கு கிடைக்கிற அந்த மதிப்பு, மரியாதை, ஊதியம் எல்லாமே கொஞ்சம் கூட கிடைக்கல என்னை பொறுத்த வரைக்கும். இவரே இந்தியா ஹிந்தியில் இருந்திருந்தால் சலீம் ஜாவேத் எல்லாம் அவர் என்னுடைய நண்பர்கள் தான். டெஃபினெட்லி அவங்களே பாக்யராஜை தோளில் தூக்கி பாராட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாக்யராஜ் அவர்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, அது பாக்யராஜ் மட்டும் இல்லை, எல்லா ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ஸு, கிரியேட்டிவ் ரைட்டர்ஸு, கிரியேட்டிவ் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய ஒரு வீக்னஸ் எப்படின்னா, கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி படம் அப்படின்னு சொல்லி போயிட்டு நிஜ வாழ்க்கையை விட்டுடுவாங்க.